திருவண்ணாமலை அருகே நாட்டுப்புற கலைகளை திறம்பட கற்றுக்கொண்டு திருநங்கைகளும் இணைந்து செயல்படுவதால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. ஆரணியை தலைமையிடமாக கொண்டு 50க்கும் மேற்பட்ட நாடக மன்றங்கள் இயங்கி வருகின்றன. இதில் 500க்கும் மேற்பட்ட திருநங்கைகளும் பாரம்பரிய கலைகளை கற்று வருகின்றனர். கிராமங்களில் திருவிழா உள்ளிட்ட காலங்களில் தெருக்கூத்து, கட்டைக்கூத்து, மேடை நாடகம் உள்ளிட்ட கலைகளை அரங்கேற்றுவதோடு நாட்டுப்புற கலைகளை மீட்கும் முயற்சியிலும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். தவளைகரம், பறை, அதுக்கப்புறம் ஒயிலாட்டம், கரகாட்டம், தெருக்கூத்து, இது போல வித்தியாசமா மக்களுக்கு எந்த மாதிரி ரசனையில் கொண்டு போனால் கலையை மறக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுபோல் ஒரு வித்தியாசமாக பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாடகத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நான் கரகாட்டம் ஆடுவேன், தவளை வச்சு ஆடுவேன், நீடி மேலே ஆடுவேன், பறை அடிப்பேன், சோகசிங் நல்லா போடுவேன், தெருக்கூத்து டான்ஸ் ஆடுவேன், எல்லாமே பண்ணுவேன். பாசமாக பேசுவாங்க, வாங்கக்கா போங்கக்கா. இது சொல்கிறதுக்கு எனக்கு புரியல, எல்லாம் நல்லா பார்த்துக்கேன். சித்திரை மாதம் திருவிழா காலம் என்பதால் கிராமங்களில் தெருக்கூத்து, கட்டைக்கூத்து அதிகரித்து வருகிறது. இதன் மூலம் திருநங்கைகளுக்கு முறையான ஊதியம், அறநெறி வாழ்க்கை முறையை ஏற்படுத்தும் முயற்சியாகவும் அவர்களை ஈடுபடுத்தி வருவதாக நாடக மன்றங்களின் ஒருங்கிணைப்பாளர் அம்மு சிவா தெரிவிக்கிறார். இந்த நாடகத்துறை அதிகமான திருநங்கைகள் சூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆரணியில் இருக்கிற திருநங்கைகளே நிறைய பேர் என்னை கேட்பாங்க, அக்கா நாங்களும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணி நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் நல்ல முறையில் ஒரு சிறந்த கதாநாயகியாக உருவாக்கி காட்டுவோம், சிறந்த வில்லியாக உருவாக்கி காட்டுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாடகத்துறையில் திருநங்கைகளோட வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நாடக கலையில் அரசு தங்களுக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பது திருநங்கைகளின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கௌரி சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.